ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து கார சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா, பட்டை 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், திரிஞ்சி இலை, சோம்பு 1 ஸ்பூன், மைல்டான மசாலா போதும் இருக்குது. போட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சிடணும். எண்ணெயில் போட்ட மசாலாலாம் வெடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் 1 பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேன். நான் இந்த சேமியா 1 பாக்கெட் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ 1.5 பாக்கெட்டுக்கு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் இப்போ நல்லா கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ வந்து சின்னதாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் போட்டுடலாம். போட்டு அதோட வெங்காயத்தோடு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி வரணும். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருது. இப்போ வந்து நம்ம வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு கையளவுக்கு. இந்த பட்டாணி வந்து இப்போ நல்ல சீசனில் நான் வாங்கி உரிக்கிற பட்டாணி இது உரித்து வச்சுருக்கேன். வேணுங்கும் போது தேவையானதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை பட்டாணி போட்டு நல்லா இதோட வெங்காயம் தக்காளியோட போட்டு எண்ணெயில் வதக்கி வேக விடணும். எண்ணெயில் வதங்கி வெந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் போட்டாலும் ஓகே. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஒரு 10-15 நிமிஷம் பட்டாணி வேகிற அளவுக்கு எண்ணெயில் சிம்லேயே வேக விட்டணும். மூடி போட்டு கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். தேவையான தண்ணி